பட் இப்ப சொன்னீங்க, இப்ப மத்த படத்துடைய அது அவ்ளோ ஈஸி கிடையாது. என்ஓசிலாம் வாங்குறதுன்னு. இப்ப இது ஒரு ஏசியூவா இருந்தா? இல்ல அது சான்சஸ் 0 தாங்க. இருந்தா சூப்பர் தான். ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு சான்சஸ் 0. அது அவ்வளவு ஈஸியா சேர்த்துற முடியாது எல்லாத்தையுமே. ஏன்னா ஆரம்பிக்கிறது ஈஸிங்க. ஆரம்பிக்கிறது ஈஸி. இப்ப எல்சியூ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா முடியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? எவ்வளவு கேள்விக்குறிகள் இருக்கு. இப்ப சார் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. லியோ 2 இருக்குமா இல்லையாங்கிறதா. லியோ 2 இருந்தா தான் படம் முடியும். கதை ப்ராப்பரா முடியும். சோ அவ்வளவு ஈஸியா அதை ஆரம்பிச்சு கை வச்சிட மாட்டாங்க. வச்சா சிக்கலாயிரும். முடிக்கிறதே கஷ்டம். அதனால சொல்றேன். அந்த பொறுப்புணர்வு இருக்கு. கண்டிப்பா முடிச்சிருவாங்க அப்படின்னா தாராளமா கை வைக்கலாம். ஏன் தல வேற இஸ் இன்டு ரேசிங் அதெல்லாம் வேற. சோ அதனால அவர்கிட்டயும் படங்கள் சைன் பண்றது கஷ்டம் தான். கண்டிப்பா. ஆனா அடுத்து ப்ராஜெக்ட்டுமே சார் தான் ஒர்க் பண்ண போறதா பேச்சு நான் சோஷியல் மீடியா பார்த்தது. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஃபிலிம். எஸ். ராப்போ ஆதித்யகிருஷ்ணன் சார் அடுத்த படமும் சார் கூட தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப அதுவும் இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் ஃபேன் பாய் ஆர் அதுக்கு வேற ஒரு இல்ல ஜர்னலிஸ்ட்? இல்ல இந்த டைப்லாம் போவாங்க. மாற மாட்டாங்க. ஏன்னா இந்த டைரக்டர் கிட்ட இப்படி தான் படம் இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தா மக்கள் போறாங்க. சோ அப்ப அதை அவங்க கொடுப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு வேற மாதிரி படங்கள் எடுக்கணும்னு நினைச்சா கூட ஆப்ஷன் கிடையாது. அவங்க இதை தான் பண்ணி ஆகணும் மக்களுக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி அதான் கேட்பாங்க. எனக்கு இது மாதிரி படம் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. சோ அதான் கொடுத்தாகணும்.